அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க்கு, கார்டனர், ஜோப்தார், மசாஜ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் காப்பி ஸ்டேட்டனருக்கும் எக்ஸாம் முடிச்ச உடனே வந்து நான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். மேபி அதே கட் ஆஃப் தான் இப்போ ஃபைனல் கே வந்ததுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி ஸ்டேட்டனரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மார்க் நம்ம சொல்லும்பொழுது கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. இப்போ டென்டேட்டிவ் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 3 கொஷின் 4 கொஷின் வந்து கம்மியாக வந்து மார்க் வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனால் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் சொன்னல. அப்போ என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் யூடியூப்பில் கேட்டிருந்தேன் இல்லையா, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா. நான் அப்போ கேட்டிருந்தேன், 4 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். இன்று நடந்த வாட்ச்மேன் அதர் போஸ்ட் உங்கள் மதிப்பெண் என்னென்னு போட்டிருந்தேன். ஸோ 91+ வந்து 46% இருக்காங்க. 81 to 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33%, 71 to 80 வந்து 14%, ஸோ 0 to 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7%. ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஓட் பண்ணது பார்த்தீங்கன்னா 8900, அதாவது 8.9Kன்னு போட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91 மார்க்குக்கு மேலே எடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான், எழுது பிடிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ அதில் நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஜிகேல 2-3 கொஸ்டின் தப்பு பண்ணலாம், இதில் 2-3 அப்படின்னா 5-6 கொஸ்டின் தான் தப்பு பண்ணுவாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 90+ எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்கும்போது அதிகமாக சொன்னாங்க, இப்போ கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளுக்கு முன்னாடி, அதாவது என்னென்னா சனிக்கிழமை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சுன்னா 1 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அப்போ கேட்டிருந்தேன், இன்று நடந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உங்கள் மதிப்பெண் எவ்வளோன்னு போட்டிருந்தேன். ஸோ இதில் பாருங்களேன், 91க்கு மேலே 29% தான். ஆனால் 81 90 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45% இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில், அதாவது வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன்லாம் அதிக பர்சன்டேஜ் வந்து 91+ தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து அதிக பேர் இருக்கிறது எங்கே, 81 to 90 தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ 90+ இருக்கிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி ஸ்டேட்டனரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். கம்பேர் பண்ணி பாருங்கள், இது 29, இது 45. அப்போ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் வந்து 80 to 90 இருக்காங்க. அது அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் வாட்ச்மேனில் 90+ அதிகமாக இருக்காங்க. ரைட்டா. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயே 90க்கு மேலே நிறைய பேர் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 80 to 90 தான் அதிகமாக இருக்காங்க. ரைட்டா. 71 to 80 வந்து 19%. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 to 70 8% தான் இருக்காங்க. ரைட்டா. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. அப்போ வாட்ச்மேனுக்கு தான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொஷின் பேப்பரில் நிறைய கேள்விகள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ரைட்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் பண்ணுறது நிறைய பேர் வந்து இது தப்பு, அது தப்பு, இது சரியாக வரும், அது வரும்னு நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கஷன் குரூப்பில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு மெயிலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய கொஸ்டின் வந்து டவுட்டட் கொஸ்டின், எக்ஸாக்டாக வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கு எல்லாருக்குமே அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இதனால் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இந்த எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் வந்து சிலபஸ் வந்து சேம் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொஞ்சம் கம்மி. மற்றபட்டுக்கு கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா 2 கிட்டத்தட்ட ஒரே வெயிட்டேஜில் தான் இருந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன ஒன்றுனா, ஸோ வாட்ச்மேன், நைட் வாட்ச், மசாஜ் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இதையே கொஞ்சம் கஷ்டம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதிட்டு இது எழுதுனவங்க இதுவே எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஈஸியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். தமிழில் 50 கொஸ்டின் கேட்டாங்க, பொதுவில் 50 கொஸ்டின் கேட்டாங்க. மினிமம் ரெண்டுத்துலையுமே 20 எடுக்கணும். குறைந்தபட்சம் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் 40 எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா. ஸோ சிலபஸ்லாம் அதே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராக்டிக்கல் பொறுத்திருக்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் 1:5 ரேஷியோவில் தான் நம்ம கூப்பிட போகிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து 70 மார்க்கு, குறைந்தது இதுலேயும் 28 மதிப்பெண் நம்ம எடுக்கணும். ரைட்டா. 1:5னா ஒரு வேகன்சி இருக்குன்னா 5 பேர் கூப்பிடுவாங்க. ஜென்ரல் ஆகட்டும், அந்த கம்யூனிட்டி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி ஒரே மதிப்பெண் எடுத்துகிட்டு நிறைய பேர் இருந்தாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து 90 போட்டிருக்காங்க பிசியில், இன்னொருத்தர் 90, இன்னொருத்தர் 90னா, ஸோ ஒரே மதிப்பெண்ணில் இருக்கக்கூடிய அனைவருமே ப்ராக்டிக்கல் வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரே மதிப்பெண்ணில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரைட்டா. சரி, ஒருவேளை நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கீங்க, ஓசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசி எம்பிசி ஓசியாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மினிமம் வந்து கண்டிப்பாக 90+ தான் எதிர்பாருங்க. 90 கீழே தான் நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப வந்து கஷ்டம். ரைட்டா. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 88 வரைக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 88+ இருந்தாலே. ஏன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் வந்து டாப் மார்க் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லாருமே நிறைய பேர் கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது.
ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில கம்யூனிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 88+ தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு நான் சொல்கிறேன். இதே பிசி எம்பிசியில் ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் கண்டிப்பாக 90+ தான் வரும். பெண்களுக்கு மட்டும் ஏதாவது 88+ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? இதே நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி எஸ்சிஎல் இருக்கீங்க அல்லது பிசி முஸ்லீம் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு 85+, ரைட்டா? ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், 85+ தான் எதிர்பார்க்கலாம். பட் 85ன்றது ஒரு பார்டர் கட் ஆஃபாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது பெண்களுக்கு வந்து மேபி 85 கூட வரலாம் எஸ்சிஎஸ்டியில். ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து இந்த 87 88 இருந்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு 87 88 இருக்கும். பெண்களாக இருந்தால் ஒரு 85+ தான் எதிர்பாருங்க. ரைட்டா? 85க்கு உள்ளே இருக்கக்கூடிய 85லேருந்து ஒரு அதாவது 80லேருந்து 85 இருக்கீங்க இல்லையா? ஸோ இதுதான் பிரச்சனையே. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா 80லேருந்து 90 வரைக்கும் தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதில் 80 to 85 வரைக்கும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக 1:5 வந்து எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட் ஆஃப்குள்ளே வர்றவங்க 90லேயே முக்கால்வாசி பேர் முடிஞ்சிருவாங்க. ஒரு கால்வாசி பேர் தான் அந்த 90 கீழே வரும். அந்த 90 கீழே வரும்போது 85ல் முடிஞ்சிடும். ஸோ 80 to 85 வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதுவே ப்ரியாரிட்டி இருக்குது. உங்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை இருக்குது. அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. இவங்க லிஸ்ட்டை நிறையா பெருசாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதை மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றது சம்திங் ஏதாவது உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 75க்கு மேலேயாவது இருக்கணும். அது குறைந்தபட்சம் ஒரு சில டிஸ்ட்ரிக் தான் 75+ வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து 78 வரும், 80 வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கே 80 85 கூட வரலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப வேகன்சி கம்மியாக இருந்தால் உங்களுக்கு 90 கூட முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு ப்ரியாரிட்டிகள் வந்து எவ்வளோ கம்மியாகுன்னு தெரியாது. மேக்ஸிமம் ஒரு 75 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியாதனால நீங்கள் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்க, அரசு பணிகளை முன்னுரிமைனா 75 மேலே தான் எதிர்பாருங்க. சில பேர் வந்து பிஎஸ்டியும் வச்சுருப்பீங்க. பிஎஸ்டியுமே 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது நீங்கள் தனியார்லையும் படிச்சிருக்கலாம், கவர்மெண்ட்லேயும் படிச்சிருக்கலாம். இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க 1லேருந்து 10வது 1லேருந்து 8வது வெறும் அரசு பள்ளிகளில் மட்டுமே படித்து ஒரு பிஎஸ்டி வச்சுருப்பீங்க. அரசு பள்ளிகளில் மட்டுமே படித்து பிஎஸ்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1-2 கட் ஆஃப்க்கு வந்து குறையும். இந்த தனியார் பள்ளி தனியார் பள்ளியில் நான் ஒரு 5வது வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் வந்து அதாவது கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டிஎம் இல்லை, ஜென்ரலாக இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டியில் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன் சார்னா இந்த பிஎஸ்டிஎம் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அரசு பள்ளியில் மட்டுமே படித்த பிஎஸ்டி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் 2 கலந்து வச்சுருக்கிற ப்ரியாரிட்டின்றது எல்லாருமே காமனாக வச்சுருக்கிறதா. மோஸ்ட்லி எல்கேஜி யூகேஜி இருந்தால் அதுக்கு ஒரு 1வது 3வது 5வது வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் படிப்பாங்க. அப்புறம் 6 7 8லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ரைட்டா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிஎஸ்டிஎம்ன்றது ஒரு ப்ரியாரிட்டியே கன்சிடர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அரசு பள்ளிகளில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டி கொஞ்சம் கம்மியாகலாம். ரைட்டா? அது வந்து பார்த்துக்கோங்க. மற்றபட்டுக்கு வந்து ஆஃபீஸ் சிஸ்டத்துக்கு நான் ஏற்கனவே கட் ஆஃப் சொல்லிட்டேன். அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 90+ தான் எதிர்பாருங்க. 85லேருந்து ஒரு 90 வரைக்கும். ஆஃபீஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்னை விட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். கட் ஆஃப் 1-2 வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் சிஸ்டம் வந்து குறைவாக வரலாம். பட் அது ஃபைனல் கீழே நம்ம நிறைய கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க. அது எதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி எந்த ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க, ஆல் கொடுக்க போகிறாங்களா இல்லை 2 ஆப்ஷன் சரின்னு கொடுக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபைனல் கீ வந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன முடிவு பண்ணி அவங்க போடுறாங்களோ அதை பொறுத்து வந்து கட் ஆஃப் வந்து மாறுபடும். ரைட்டா? எப்படி இருந்தாலும் இந்த 2 எக்ஸாமும் கிட்டத்தட்ட சேம் தான். 90+ வச்சுருக்கீங்களா, ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்கன்னு நம்பிடுங்க. 85 to 90 இருக்கீங்களா, மேபி நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். 85 கீழே இருக்கீங்களா, ஓகே இந்த எக்ஸாமுக்கு வந்து கிடைக்காது கூப்பிட்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒதுங்கிட்டு வேறு எக்ஸாமை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரைட்டா? ஏன்னா இதில் நிறைய ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க தான் வேகன்சியை போட்டிருக்காங்க. நான் ப்ரியாரிட்டிக்காக இருக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆகுதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி பார்க்கும்போது 50 20 30 கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது 1 2 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேகன்சினா 5 பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 90+, 80 88 90 எல்லாம் எடுத்திருப்பாங்கன்னும் போது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் கட் ஆஃபாக தான் இருக்கும். ரைட்டா?
இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். எத்தனை முறை நீங்கள் கட் ஆஃப் வீடியோ பார்த்தாலும், எத்தனை பேர்கிட்ட கட் ஆஃப் கேட்டாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்காது, ரைட்டா? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, கட் ஆஃப் பற்றிலாம் ஒரி பண்ணிக்காமல் ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா சும்மா கட் ஆஃபே பார்த்துட்டு இது கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரிட்டன் எக்ஸாம் வச்சு போஸ்டிங்கும் போட போகிறதில்ல. இவங்க ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, அப்புறம் ப்ராக்டிக்கல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த 3 சேர்த்து 3த்தையும் வச்சு அவங்க ஃபைனல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். இந்த 3 ஸ்டேஜ்லேயும் நம்ம வெற்றி பெற்று அடுத்தடுத்து போகிறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ரிட்டனில் கூட ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துருவீங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிக்கலுக்கும் இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணணும் இல்லையா, அது பெரிய விஷயமா இருக்கும், ரைட்டா? ஸோ அங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்ட்டு இங்கே 100க்கு 100 எடுத்திருந்தாலுமே அவங்க நம்மளை கவுத்து விட்ருவாங்க. அது இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் 2021-22 செஞ்சாங்க இல்லையா, அவங்ககிட்ட இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றியும் கொஞ்சம் இன்டர்வியூ பற்றியும் கேட்டு பாருங்கள், கதையாக சொல்லுவாங்க, ரைட்டா? நன்றி, வணக்கம்.